இப்ப நம்ம பார்த்தோம் சைவ சித்தம் 6வது ஸ்லைட் போயிங்க. பிரமாணம் பதி பசு பாசம். இந்த பதி பசு பாசம் என்றால் என்ன என்று நாம தெரிந்து கொண்டோம். பதி என்றால் கடவுள், பசு என்றால் மனிதன், பாசம் என்றால் உலகம் என்று பார்த்தோம். அதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக இப்போ இறைவன் என்ற ஒன்று இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது, அதுதான் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கிறது, அதிலிருந்து தான் உலகம் வந்தது, உயிர்கள் வந்தது என்று அடையாளம் காண்பிப்பதற்காக இந்த மாதிரி பிரித்து அவர்கள் சொன்னார்கள். ஆனா மனிதனுடைய நோக்கம் அந்த இறைவனை அறிய வேண்டும் என்பதற்காக தான் இவ்வாறெல்லாம் சொன்னார்கள். சோ பதி பசு பாசம். பசு என்பது உயிர்கள், குறிப்பாக மனிதனை குறிக்கிறது. இந்த பாசம் என்பது ஆணவம் கண்மம் மாயை என்று பார்த்தோம். ஆணவம் கண்மம் மாயை தான். 13வது ஸ்லைடுக்கு வருங்க. ஆணவம் கண்மம் மாயை தான் பாசம் என்று சொல்கிறோம். பாசம் இருந்தா நம்ம தடுக்கி விழுந்துருவோம், துன்பம் வரும். ஆணவம் கண்மம் மாயை தான் பாசம் என்று சொல்கிறோம். ஆணவம் கண்மம் என்ற மாயையினால், என்ற கயிர்களினால் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் என்று பார்த்தோம். சோ அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். பாசம் இல்லையா, போன கிளாஸ் எல்லாத்தையும் தெய்வமா பார்க்கணும். பார்க்கும் பொழுது பாசம் நம்மை விட்டு அகன்று விடும். அது சாதாரணமா வராது, பயிற்சிகள் மூலமாகத்தான் அதை பெற வேண்டும். அதற்குதான் தவ பயிற்சி எல்லாம் அமைத்து கொடுத்தார்கள். துரியாதீத தவத்துல மகரிஷி சொல்லுவாங்க, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். தவம் துரியாதீத தவம் செய்ய செய்ய உலக இன்பங்களிலே அளவு தானா வந்துடும். உலக இன்பங்களிலே அளவு கிட்டும், கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைனா இந்த பதி, இந்த ஆணவம் கண்மம் மாயை என்கிற கரை நம்மை விட்டு நீங்கிவிடும். அந்த அழுக்கு மும்மலங்கள்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த அழுக்கு நம்மை என்ன பண்ணிட்டு இருக்குது, இறைவனை அறிய முடியாமல் கட்டி போட்டிருக்கிறது. அப்ப தவம் செய்ய செய்ய அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்துவோம் தன்முனைப்பு காணும் தெய்வம். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படுமோர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்க மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும், கரை நீங்கிய அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். அப்ப நம்ம அந்த இறைநிலையை அடைவதற்கு தடையாக இருக்கிறது இந்த பாசம், ஆணவம் கண்மம் மாயை. அறிவு கரைந்துவோம் தன்முனைப்பு காணும் தெய்வம். இப்போ அந்த இந்த ஆணவம் தெய்வத்தை உணர உணர ஆணவம் கரைந்து போய்விடும், கரை நீங்கிவிடும். அதுக்கு தவம் செய்யணும். அதுதான் அவங்க சொல்றாங்க. தவம் செய்துதான் இந்த நிலைக்கு நாம் வர முடியும். இதுதான் ஆணவம் கண்மம் மாயை என்ற கயிறு அது பாசம் என்பதா என்ற ஒரு பெயராலே கட்டி போட்டிருக்கிறது. நீக்கணும்னா தவம். எல்லாவற்றையும் இறைவனாக பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். அப்ப நம்ம வீட்டுல கணவன் மனைவி இருக்கிறாங்க, குழந்தை இருக்குது, பாசம் வைக்க கூடாதா அப்படின்னா இறைவனை இறைவனாக பார்க்க வேண்டும். அதான் பாரதியார் சொல்றாரு, உண்மையும் அறிவும் இன்பமும் ஆகி பல என தோன்றி பலவினை செய்து பல பயனும் ஒன்றும் பரம நற்பொருளை உயிர்க்கலாம் தந்தையை உயிர்க்கலாம் தாயை உயிர்க்கலாம் தலைவனை உயிர்க்கலாம் துணைவனை உயிர்க்கலாம் உயிரை உயிர்க்கலாம் உணர்வை அறிவிலே கண்டு போற்றி நெறியினில் அவன் பணி நேர்பட செய்வோம். பாரதியார் சொல்றார். எல்லாத்தையும் தெய்வமா பாருங்க. நம்ம கணவன் மனைவி தந்தை தாய் குழந்தைகள் எல்லாம் நம்ம இறைவனாக பார்க்கிற அந்த எண்ணம் வந்துவிடும். மகரிஷி சொல்லுவாங்க, இறை உணர்வுனா என்ன அப்படின்னு சொன்னாக்கா மகரிஷி சொல்லுவாங்க, விளக்க சொல்லுவாங்க.
தவப்பயிற்சியின் மூலம் மன அலைச்சல் வேகத்தை குறைத்து இறைநிலையோடு ஒன்றிய தெளிவில் தோற்ற பெருக்க பொருட்கள் எல்லாம் இறைநிலையே என்ற நிலையில் வாழ்வதுதான் இறை உணர்வு என்று சொல்வார். தவ பயிற்சியின் மூலம் மன அலை சுழல் வேகத்தை குறைத்து இறைநிலையோடு ஒன்றிய தெளிவில் தோற்ற பொருட்கள் எல்லாம் இறைநிலையே என்ற தெளிவில் வாழ்வதுதான் இறை உணர்வு என்று சொல்வார் மகரிஷி. ஆக தவம் செய்தால்தான் நம்ம இவற்றையெல்லாம் விட முடியும். அதற்காக தான் தவ பயிற்சி எல்லாம் மகான்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த பாசம்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் பதியின் தொழில் பஞ்ச கிருத்தியங்கள். இந்த இறைவனுடைய வேலை என்னன்னா படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இதுதான் பஞ்ச கிருத்தியங்கள். பஞ்சம்னா 5 கிருத்தியங்கள், செயல்கள். 5 செயல்களை இறைவன் செய்து வருகிறான். நம்ம பொதுவா பார்க்கும்போது ஆக்கல், படைத்தல், காத்தல், அழித்தல் தான் இறைவன் செய்யற வேலை நம்ம சொல்லுவோம் பொதுவா. காட் ஜெனரேட்டர், ஆபரேட்டர், டெலீட்டர், அதான் காடுன்னு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க மறைத்தல், அருளல். மறைந்திருந்து இறைவன் அருளிக்கொண்டே இருக்கிறான். இறைவனுக்கு எல்லாமே அதுதான். அது யாருக்கும் வஞ்சனையே வைக்காது. நம்ம இறைவனை போய் நம்ம இறைவன்கிட்ட போய் எதுவும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு சொல்றார், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நாம தான் அதை அடையணும். இறைவன் எல்லோருக்கும் அருளிக்கொண்டேதான் இருக்கிறார். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனர் சொல்றாரு, நான் எல்லார்ட்டையும் இருந்து எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்ன நினைக்கிறவங்களுக்கும் நான் கொடுக்கிறேன், எனக்கு நினைக்காதவர்களுக்கும் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். மாணிக்க வாசகர் சொல்வாரு, ஒளியாதார் உள்ளத்திலும் ஒளியாக உள்ளாய். அதாவது விளங்கி கொள்ளாத அறிவிலையும் நீ அறிவொளியாக இருந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு பாடுறார் மாணிக்க வாசகர். அது மாதிரி இறைவன் இந்த 5 காரியங்களை, 5 செயல்கள், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், பஞ்ச கிருத்தியங்கள் அவங்க சொல்றாங்க. ஆற்றலாக மாறி இறைவனத்தில் ஒடுங்கும் மாயை பின் விரிவடைகிறது. அண்டங்களாகவும் உலகங்களாகவும் தோற்றம் கொள்ளும் இவ்வாற்றல் துடிப்பு ஒவ்வொன்றும் படைப்பும் அழித்தலும் ஆகும். இந்த மாயை தான் எல்லாவற்றையும் படைது. மாயைனா அழியக்கூடிய பொருள். இந்த பிரகிருதி நம்ம பார்த்தோமா இல்லையா? சாங்கிய தத்துவத்துல 2 பார்த்தோம், புருஷன், பிரகிருதி. இந்த பிரகிருதி தான் மாயை, இந்த பிரபஞ்சம் தான் மாயை. அது அழியக்கூடிய பொருள். எதுக்கு அதை பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு, இதை ஏன் நான் படைச்சேன் அப்படின்னா, அந்த உருவத்தை வச்சுதான் உருவம் இல்லாத சொல்ல முடியும். எனவே உருவத்தை படைத்து அரூபத்தை உனக்கு விளக்கி சொல்லி, இந்த உருவம் அழியக்கூடியது, அது மாயை, அது உண்மை அல்ல என்று விளக்குவதற்காக இந்த மாயை எல்லாவற்றையும் படைத்தது. இப்ப மாயையுடைய துடிப்பு தான் ஒவ்வொரு படைப்பும் என்று இந்த சைவ சித்தாந்திகள் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஆன்மாவின் முக்தி நிலை. இறைவனுடைய அருளை பெற்று முழுமையடைய 4 வழிகள் உள்ளன. சரியை, கிரியை, யோகம், ஞானம். இவற்றை பின்பற்ற 4 மார்க்கங்கள் உண்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரியை, கிரியை, யோகம், ஞானம். இப்ப பதஞ்சலி இறைநிலையை அடைவதற்கு எத்தனை அங்கங்களை சொல்லிருக்காரு, எத்தனை மார்க்கங்களை சொல்லியிருக்காரு? யார் சொல்லுவாங்க? Can anybody say? What are all the steps given by Saint Patanjali to attain divinity? Can anyone say? iyamam niyamam asanam pranayamam தாரணை, தியானம். அவ்வளவுதான் ஞாபகம் இருக்குங்கய்யா, நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் நடுவுல. அதான் திருப்பி நான் சொல்றேன் உங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்கு. அதான் திருப்பி நான் அடிக்கிறேன். இயம நியம ஆசனா பிராணாயாமா பிரத்யாகார தாரணா தியானம் சமாதி. 8 அங்கங்களை கொடுத்திருக்கிறார் பதஞ்சலி முனிவர். அதுல 4 இயம நியம ஆசனா பிராணாயாமா உடலுக்கு வெளியில போய் செய்யுது. அது புற செயல்பாடு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பிரத்யாகார
பிரத்யேகார தாரணா தியானம் சமாதி, உள்புற பயணம், உடம்புக்குள்ளார போய் பார்த்து செய்வது. பிரத்யேகாரா தாரணா தியானம் சமாதி. இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா மனப்பாட பயிர். இயம நியம ஆசனா பிராணாயாமா, இது வெளிப்புற செயல். மனம் உடம்புக்கு வெளியில செய்கிறது. இயம நியம ஆசனா பிராணாயாமா. அப்புறம் பிரத்யாகாரா தாரணா தியானம் சமாதிங்கிறது உட்புற பயணம். நம்ம உடம்புக்குள்ளார போய் மனதை அங்க போய் வச்சுட்டு செய்கிறோம். ஆக இந்த 8 அங்கங்களை கொடுத்திருக்கிறார். அது மாதிரி வேதாத்திரி மகரிஷி எத்தனை அங்கங்களை கொடுத்திருக்காரு மனவள கலையில? சொல்லுங்க பார்க்கலாம், யார் சொல்லுவீங்க? பதஞ்சலி 8 சொன்னாரு. வேதாத்திரி மகரிஷி எத்தனை சொல்லிருக்காரு? சொல்லுங்க கவிதாமா. வாழ்க வளமுடன் ஐயா. உடற்பயிற்சி, காயகல்பம், அகத்தவம், அகத்தாய்வு, இறைநிலை உணர்வு. ஓகே ஓகே, முரளி ஏதோ சொல்ல வந்தார். உடற்பயிற்சி, காயகல்பம், அகத்தாய்வு, 4 அங்கங்களை கொடுத்திருக்கிறார். எப்படி பதஞ்சலி 8 கொடுத்தாரோ நமக்கு அதெல்லாம் கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுனால வேதாத்திரி மகரிஷி என்ன பண்ணாரு, இந்த 8 சொன்னா மறந்தே போயிடுறாங்க. பரீட்சை எல்லாம் வரப்போது மறந்து ஏன்னா கண்டிப்பா கேட்பான், அஷ்டாங்க யோகம் எத்தனை அவையாவை 2 மார்க் கேள்வி கேட்பாங்க. இயம ஆசனா பிராணாயாமா பிரத்யாகாரா தியானம் சமாதியில 2 மார்க் அப்படியே லட்டு மாதிரி வாங்கிடலாம். சோ 4 அங்கங்கள் வேதாத்திரி மகரிஷி அகத்தவம், அகத்தாய்வு, குணநல பேரு, முழுமை பேரு 4 அங்கங்களாக பிரித்திருக்கிறார் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். மனவளக்கலை பயிற்சிகளை, மனவளக்கலையை 4 அங்கங்களாக பிரித்து சொல்கிறார். அவர் 8 அங்கங்களாக பிரித்து சொன்னாரு. இவரை சுருக்கி 4 அங்கங்கள், அகத்தவம், அகத்தாய்வு, குணநல பேரு, முழுமை பேரு. இதெல்லாம் நோட்ஸ் எழுதி வச்சுக்கணும். நீங்க ஒரு நோட் புக் போட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுக்கணும். கிளாஸ் இன்னைக்கு தேதியை போட்டு இன்னைக்கு சார் என்ன நடத்தினாரு, யோகம் தோற்றம் வராலும் சைவ சித்தாந்தத்துல, இதெல்லாம் அப்படி நோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ அகத்தவம், அகத்தாய்வு, குணநல பேரு, முழுமை பேரு. அகத்தவத்துல உடற்பயிற்சி, காயகல்பம் வந்துடும். பரவாயில்ல சார், நம்ம உடற்பயிற்சியில விட்டுட்டார் மகரிஷி, அப்படி இல்லை. அகத்தவம் என்று சொன்னாலே அதுல உடற்பயிற்சி, காயகல்பம், தவம் 3ம் அடங்கும். 4 பயிற்சிகளை கொடுத்திருக்காரு. நீங்க இன்னைக்கு இப்ப அதான் சொன்னீங்க, உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தவ பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சி. இது 4 பயிற்சிகள், 4 அங்கங்களாக பிரித்திருக்கிறாரு. 4 பயிற்சிகளையும் கொடுத்திருக்காரு மகரிஷி. மனவளக்கலையில் அமைத்து கொடுத்த 4 பயிற்சிகள் யாவை அப்படி கேள்வி கேட்டா, உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தவ பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சி என்று சொல்லலாம். மகரிஷி கூறும், மகரிஷி மனவளக்கலையின் எத்தனை அங்கங்கள் உள்ளது? அங்கங்கள் அப்படின்னா பார்ட்ஸ் அப்படின்னா நம்ம இதுதான் சொல்லணும். அகத்தவம், அகத்தாய்வு, குணநல பேரு, முழுமை பேரு அப்படின்னு சொல்லிருக்காரு. அது மாதிரி இந்த சைவ சித்தாந்திகள் 4ஆ பிரிச்சிருக்கிறாங்க. சரியை, கிரியை, ஞானம், யோகம். சரியை, கிரியை, ஞானம், யோகம், ஞானம் அப்படின்னு பிரிச்சிருக்காரு. முதல் ஸ்டெப் இறைவனுக்கு தன்னை அடிமையாக பாவித்து செயல்படுதல். இறைவன் வேற, நாம வேற. இறைவனுக்கு நாமெல்லாம் அடிமை. அவர்தான் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி அப்படிங்கிற மனசுல வச்சு நம்ம செயல்படணும் என்பதுதான் முதல் ஸ்டெப். சரியை அந்த ஸ்டெப். அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னா, அது நீங்க நல்லா அந்த இறைவனை வணங்க இறைவனை பற்றிய விசாரணை வந்துவிடும். தெய்வம் அப்படி ஒண்ணு இருக்குதா அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஆமா இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தெய்வத்துக்கு பக்கத்துல ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். தெய்வத்துக்கு என்ன ஆகும், நம்ம ஒரு குழந்தை மாதிரி, அப்பா நீ தானப்பா என்ன படைச்ச, நீயே என்ன பாத்துக்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைக்கு பக்கத்துல போயிடுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஃப்ரெண்ட் ஆயிடுவோம், இறைவனுக்கு நண்பனாக. பகவத்கீதையில என்னவா இருக்கிறாரு, வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அர்ஜுனா அண்ட் கிருஷ்ணா?
சொல்லுங்க 2 பேத்துக்கு என்ன உறவு முறை? நண்பர்களாக இருக்கிறாங்க. அவங்க பால்ய நண்பர்கள். கிருஷ்ணருடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் மச்சின்னா இருந்தாலும் அவங்க பழகுவது நண்பர்களாகத்தான் பழகி கொண்டிருக்கிறார். அதனாலதான் சொல்றார், உனக்கு விஸ்வரூப தரிசனத்தை நீ என் ஃப்ரெண்டுன்னு உனக்கு காமிக்கிறப்பா. நான் ஒரு 2 பேத்துக்கு காமிச்சேன், அவன் அந்த மகிமையை உணரல. இப்ப நான் இதெல்லாம் எடுத்துன்னா நீ கேட்கிற, வேற யார் கேட்டாலும் இந்த விஸ்வரூப தரிசனத்தை நான் காண்பித்திருக்க மாட்டேன். நீ என்னுடைய ஃப்ரெண்ட், நண்பன் என்பதால் உனக்கு காண்பிக்க. அப்ப நண்பனாக பழகக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும். சிவபெருமான் நம்ம ஃப்ரெண்டு தான், நம்ம குரு தான். நம்ம குருட்ட என்ன வேணா கேட்கலாம். வேதாத்திரி மகரிஷி பார்த்தா என்ன வேணா கேட்கலாம் அவர்கிட்ட போய். அவரை நம்ம எந்த இதுலயும் வச்சுக்க முடியாது. அவர் ஒரு ஸ்டேஜ்ல பேசும்போது நண்பனா இருந்து பேசுவார், ரொம்ப சாதாரணமா பேசுவார். என்ன பார்த்து பாரு, இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு, ஏன் இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு என்ன ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேட்பாரு. சோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இந்த இறைவனை அப்படி பாவித்துக் கொள்வது. அப்புறம் இறைவனாகவே இருப்பது. இந்த தெய்வ சக்தி ஒன்றுதான் இருக்கிறது, அதுதான் எல்லாமாக இருக்குது. அப்ப ஒவ்வொரு படியா இந்த சரியை செய்யும் பொழுது நம்ம அடிமையாக பாவிப்போம். கிரியை செய்யும் பொழுது இன்னும் பக்கத்துல போயிடும், பிள்ளையா இருப்போம். யோகம் செய்யும் பொழுது நான் இறைவன் வேற நான் வேற இல்லை, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸா இருக்கும் இல்லையா, எல்லாத்தையும் சொல்லிடுவோம், எல்லா ரகசியத்தையும் சொல்லிடுவோம். நாங்க போலீஸ் இருக்கும்போது அப்படித்தான். ஒருத்தனை பிடிக்கணும்னா முதல்ல அவன் ஃப்ரெண்டு, அவனுக்கு வேண்டாதவனை பிடிப்பேன். நான் என்னுடைய மெத்தட் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒருத்தனை பிடிக்கணும்னா, ஒருத்தனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவனுக்கு வேண்டாதவன் யாரு, நம்பர் 1 அவனை பிடிப்பேன். அப்புறம் அவனுடைய ஃப்ரெண்டு யாரு, அவனை பிடிக்கிறது. 2 பேருக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். எதிரி முன்னர் எதிரி என்ன பண்றான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி நண்பனுக்கிட்ட ஒருத்தர் எல்லாத்தையும் மனசோடைஞ்சு எல்லாம் சொல்லிடுவாங்க. சோ அந்த மாதிரி இறைவன்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி இருக்கு. அந்த நிலை 3வது, அதுக்குதான் யோகம். அப்புறம் இறைவன் ஞானம். இறைவன் வேற நான் வேற இல்லை, அந்த அறிவை பெற்று இறைவனாக இந்த நிலைக்கு சரியை கிரியை ஞானம் 4 வழிகளையும் சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது இவ்வழிகளை பின்பற்றுவோர் சாலோகம், சாமீபியம், சாரூபியம், சாயுச்சம். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், ஜீவ சமாதியை பற்றி சொல்லும் பொழுது சாலோக முக்தி, சாமீபிய முக்தி, சாரூபிய முக்தி, சாயுச்ச முக்தி நான் சொல்லியிருக்கிறேன். அந்த சாலோகம்ங்கிறதுதான் சரியே, அதாவது உலகத்தோடு இருந்து வாழ்கிற வாழ்க்கை. உலகத்தில் நம்ம இருக்கிறோம், நாம வேற இறைவன் வேற என்று இறைவனுக்கு அடிபணிந்து வாழ்கிற வாழ்க்கை. அப்ப அந்த சைவ சித்தாந்தத்துல பார்த்தோம்னா இந்தியால ஒரு 108 கோயில் இருக்கு, சிவன் கோயில். எல்லா இடத்துலயும், நார்த் இந்தியா எல்லா இடத்துலயும் இருக்குது. அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரணுமா. அந்த 108 கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் போயிட்டு வர்றதுதான் சரியே ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பரவாயில்ல, பதஞ்சலி கூட கொஞ்சம் பரவாயில்ல, வேதாத்திரி மகரிஷி கூட பரவாயில்ல. உடற்பயிற்சி, காயகல்பம், ஏன்னா இவர் பாத்தீங்கன்னா 108 கோயிலுக்கு போகணுங்கிறாங்க சைவ சித்தாந்திகள். போயிட்டு வந்தாதான் அடுத்த ஸ்டெப் சாமீபியம், இன்னும் கடவுளுக்கு பக்கத்துல போறது. அதாவது ஒரு கோயில் உட்கார்ந்து இறைவனுக்கு பூஜை செய்வது, இறைவனுடைய பாடல்கள் எல்லாம் பாடுவது, அதான் கிரியை. அப்ப பாடதான் அந்த இறைவனை பற்றிய நம்ம விளக்கங்கள்லாம் தெரியதான் இறைவன்கிட்ட ஒரு நெருக்கம் ஏற்படும். அப்ப சமீபத்துல போறது, அதான் சாமீபயம். அப்புறம் 3வது சாரூபியம், அந்த உருவத்தை நினைத்து தவம் செய்வது. உருவத்தை நினைத்து நம்ம என்ன பார்க்கிறோம், ஆக்கிரை தவம் செய்தோம், துரியத்துல உச்சியில மனசு வச்சு தவம் செய்தோம், அப்புறம் பேரீக மண்டலம் போனோம். அது வரைக்கும் செய்யறது யோகம். சாரூபியம், அதாவது உருவத்தை வைத்து உருவம் இல்லாத நிலைக்கு கொண்டு போறதுக்காக அடுத்த ஸ்டெப். அப்ப இங்க வரும்பொழுதுதான் தீட்சை கொடுப்பாங்களா அவங்க. சைவ சித்தாந்தத்துல இந்த சரியை 108 கோயிலுக்கு போயிட்டு வரணும், அதுக்கு ஒரு 10-20 வருஷம் ஆயிரும். அதுக்கப்புறம் கிரியை பண்ணணும், கோயில் உட்கார்ந்து சாமிக்கு எல்லாம் பாட்டெல்லாம் பாடி பூஜைகள்லாம் செய்ய தெரிஞ்சுக்கணும், அந்த சடங்குகள்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும். அப்புறம்தான் தீட்சை கொடுப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒரு 20 வயசுல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 40 வயசுல 30-40 வயசுல தான் தீட்சை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஞானத்தை பற்றி அப்ப தவம் செய்யவே அந்த
ஞானம் நமக்கு தெரிய வரும். அந்த அந்த பாடலுக்கு இப்ப நான் சொல்ல இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு அந்த விளக்கம் எல்லாம் நமக்கு தெரிந்து விடும். இப்ப ஞானம் கிடைத்து விடும். ஆக இந்த 4 இந்த சரியை கிரியை யோகம்னா, சரியைனா சாலோகம், இந்த உலகத்தோடு இருப்பது. சாமீபியம்னா இன்னும் கொஞ்சம் நெருக்கமா போறது. மகரிஷி என்ன சொல்றாரு? சூரியன் மீது மனம் வைத்து தவம் செய்வதுதான் சாமீபியம் என்று சொல்கிறார்கள். சாரூபியம்னா பேரியக்க மண்டலத்துல, மகரிஷியே சொல்றார், பேரியக்க மண்டலத்தின் மீது தவம் செய்வதுதான் சாரூபியம், அதுதான் யோகம். அப்புறம் சுத்த வெளிக்கு இன்னைக்கு போனோம் இல்லையா, சுத்த வெளி கூட்டிட்டு போனாங்களா இல்லையா, அந்த நிலை தான் ஞான நிலை. இதுதான் ஜீவன் முக்தர்கள், அந்த சாயுச்ச நிலை அடைந்தவர்களை தான் ஜீவன் முக்தர்கள். அதாவது உயிரோடு இருக்கும் பொழுதே துரியாதீத தவம் செய்து சுத்த வெளியோடு கலந்து 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 அதோடு இருந்து கொண்டிருப்பது, அதுதான் ஜீவ சமாதி. நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, நான் சொல்லியிருக்கேன் ஜீவ சமாதி என்றால் என்னன்னு சொல்லி. சோ உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த உயிரை இறைநிலையோடு இணைத்து இணைத்து பழக்கப்பட்டு விடுவது. இறைவன் வேற, நான் வேற அல்ல. ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு அல்ல. பரமாத்மாவே எல்லா உயிர்களிலும் இருக்கிறது. அதை பிரித்து காண்பிப்பதற்காக ஜீவாத்மா என்று சொன்னார்கள். ஐடென்டிபிகேஷனுக்காக சொன்னாங்க. ஆனா இருப்பது பரமாத்மா ஒன்றுதான். பரமாத்மாவை தான் ஜீவாத்மாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ உயிர்களுக்குள்ள இருப்பது அதை சொல்லுவதற்கு, அப்ப அந்த ஜீவாத்மா பரமாத்மாவும் கலந்த நிலை, உயிரோடு இருக்கும் பொழுதே சேர்ந்ததுதான் ஜீவன் முக்தர்கள். அதனால ஜீவ சமாதி என்று சொல்லுங்க. இவங்களுக்கு பிறவியே இல்லை, மீண்டும் பிறவி வராது. ஆனா அந்த யோகம் செய்து, நான் சொன்ன இல்லையா, பேரீக்க மண்டலத்தோட தவம் செய்தவங்களுக்கு அவங்க அந்த ஆன்மா கருமையை தூய்மை அடைகிற ஸ்டேஜ் இருக்கும். மதில் மேல் போன மாதிரி இருக்கும். அவங்க இறந்த பின்னு கூட அது சேர்ந்து விடலாம், இறைநிலையோடு சேர்ந்து விடலாம், அல்லது இருக்காமல் இருக்கலாம். ஆனா வந்தா சீக்கிரமா அது மீண்டும் இந்த ஞான நிலையை அடைந்து சீவ சமாதி ஜீவன் முக்தர்களாக மாறிவிடும். ஆனா அந்த சரியை கிரியை செய்யறாங்க பாருங்க, அவங்களுக்கு கண்டிப்பா மீண்டும் பிறவி இருக்கிறது என்று சைவ சித்தாந்தம் சொல்கிறது. ஆக இந்த நிலையை அடைவார்கள். சைவ சித்தாந்தத்துல பஞ்சபூதம்ங்கிறது அதேதான். நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் அவங்களும் பஞ்சபூதத்தை சொல்றாங்க. இப்ப நெக்ஸ்ட் ஸ்லைட். வேதாந்தம் சித்தாந்தம் பற்றி மகரிஷியின் கருத்து. சரி, வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்றாரு? பருமன் அணுவோ பொருளோ இயங்குவதற்கான இடம். பருமன்னா ஒரு ஸ்பேஸ், ஒரு வால்யூம். ஒரு பொருள் இயங்குவதற்கு ஒரு இடம் தேவை. இப்ப நம்ம வீடு இருக்குது, அதுக்கு ஒரு இடம் தேவை. ஆகாசத்துல ஒரு இடம் இருக்குது, பூமியில மட்டும் இல்ல, ஆகாசத்துல இடம் இருக்குது. அதெல்லாம் பருமன் என்று சொல்கிறோம். வேகம் என்பது அந்த பொருள் இயங்குகிறது வேகம். காலம் என்பது இயக்க, அதுக்கு ஒரு காலம் இயங்கி முடிகிறது. இப்போ ஒரு அணு தோன்றி அது இயக்கத்தை நிறுத்தி பிரம்மமாக மாறிவிடுகிறது. இதுக்கு 2 லட்சம் வருஷம் ஆகுங்கிறார் வேதாத்திரி மகரிஷி. வேற யாரும் இதை சொல்லவே இல்லை, வேதாத்திரி மகரிஷி தான் சொல்றாரு. சந்தேகம் கேட்கும்போது சொல்றாரு, பின்னாடி எழுதியிருக்காரு. அப்புறம் தூரம்னா 2 இயக்கங்களுக்கு நடுவுல இருக்கு. அப்ப பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல இல்ல தூரம் எவ்வளவு? சூரியனுக்கு பூமிக்கு நடுவுல என்ன தூரம்? வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சன் அண்ட் எர்த்? Can anyone say? பூமிக்கும் சூரியனுக்கும் என்னங்க தூரம், டிஸ்டன்ஸ்? பஞ்சபூத நவகிரகம் செய்யலையா? ஓகே, அடுத்த வாரம் பஞ்சபூத நவகிரகம் செய்யலாம். 9 கோடி மைல். அதே மாதிரி சூரியனுக்கும் புதனுக்குள்ள தூரம் 3 கோடி மைல். அப்புறம் சுக்கிரனுக்கு 6 கோடி மைல், பூமிக்கு 9 கோடி மைல், செவ்வாய்க்கு 14 கோடி, குருவுக்கு 45 கோடி மைல், சனிக்கு 88 மைல். இது கேட்பாங்க. நீங்க தவம் பேப்பர் 3ல கேட்பாங்க. அருணாகுலம் நடத்தினாங்களா இல்லையா, அதுல கேட்பாங்க. பஞ்சபூத நவகிரகத்தில் மகரிஷி டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்றாருன்னு கேட்பாங்க. 5 மார்க் கேள்வி கேட்கலாம். ஆக
பருமன், வேகம், காலம், தூரம். இந்த 4 இயக்கங்கள் இருக்கிறது என்று மகரிஷி சொல்றாரு. இந்த 4ஐயும் கணிப்பது கணிதம். இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த 4ஐ தவிர்த்து வேற எந்த கணிதமும் இல்லை. கணிப்பதற்கு ஒரு முறையும் இல்லை. இந்த கணக்கீடுகள் ஒவ்வொன்றும் தனித்தனியானவை என்பது சித்தாந்தம். சித்தாந்தம்னா என்னன்னு சொல்றாரு? இந்த 4 வகையில எல்லாத்தையும் பகுத்து பார்ப்பதுதான் சித்தாந்தம். எல்லாத்தையும் பகுத்து கொண்டே போனா கடைசியில இறைநிலை தான் எல்லாம் என்று சொல்வது சித்தாந்தம். பகுத்து கொண்டு பார்ப்பது அது ஒரு சாதனை மார்க்கம் அப்படிங்கிறார். மனதிற்கு மூலமாகவும் முடிவாகவும் இருப்பது இறைநிலை என்பதால் மனதை உணர்ந்த தத்துவம் சித்தாந்தம். உயிருணர்வு பெற்று பிரம்மத்தை அறிவது சித்தாந்தம். இதை சாதனை மார்க்கம் என்று சொல்கிறார் மகரிஷி. அதாவது மனதால இந்த மாதிரி பகுத்து பகுத்து பார்த்து உணர்ந்து கொள்வது, இது ஒரு சாதனை மார்க்கம். அது மாதிரிதான் நம்ம தவம் செய்யும் பொழுது நம்ம பாடத்தை எல்லாம் சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு என்னமோ சொன்னாரு, சித்தாந்தம் வேதாந்தம் சொன்னாரு, பதி பசு பாசம் சொன்னாரு, சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொன்னார் இல்லையா? சாலோபம், சாமீபியம், சாரூபியம், சாயுச்சம் 4 சொன்னாரு சாரு அப்படின்னு சொல்லி தவம் செய்யும் பொழுது அப்படி சிந்திக்கணும். அதுக்குதான் தவம் செய்யணும். அப்படி சிந்திக்கும் பொழுது அது ஆழமாக மனதில் பதிந்து விடும். அதுக்காக தவம் எல்லாம் செய்யணும். ஆக சிந்தித்து பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் பிரித்து பிரித்து பார்க்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் மூலம் என்று தெரிந்து கொள்வதுதான் என்று சொல்வதுதான் சித்தாந்தம். இதை சாதனை மார்க்கம் பயிற்சியினாலதான் நம்ம அடைய முடியும். நெக்ஸ்ட் வேதாந்தம். காலம், தூரம், வேகம், பருமன் 4ம் ஒன்றுதான் என்பது வேதம். எல்லாம் ஒண்ணுதான்ப்பா, வேற வேற இல்ல. பிரபஞ்சம் உருவான கருத்துக்களை இணைத்து சொல்வதால் வேதம் என்றனர். வேதத்திற்கு மூலப்பொருளாக இறைநிலை இருப்பதால் வேதத்தின் முடிவு என்பதை வேதாந்தம் என்றனர். உயிருணர்வு பெறாமல் பிரம்மத்தை உணர்வது வேதாந்தம். போதனை மார்க்கம். அதாவது இந்த அதுல விளக்கம் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. விளக்கம் பார்த்தோம், வேதாந்தம் பார்த்தோம். வேதாந்தத்தை எழுதியவர் யார் சொல்லுங்க பார்க்கலாம். போன கிளாஸ் நான் சொன்னேன். வேதாந்தத்தை எழுதி வைத்தவர் யார்? வேதங்களை எழுதி வைத்தவர் யார்? வேதவியாசர். வேதவியாசர் அவர் தான் பகவத்கீதை எழுதினாரு. அப்ப சமஸ்கிருத மொழிக்கு விளக்கம் எழுதினாரு. அது மாதிரி வேதங்களை தொகுத்து வைத்தார். அது மாதிரி பிரம்மசூத்திரம் எழுதி வைத்திருக்கிறார். பிரம்மசூத்திரம் அது பிரம்மத்தை பற்றிய விளக்கத்தை அவர் சொல்கிறார். பிரம்மத்தை பற்றிய விளக்கத்தை அங்க சொல்றார். உபநிடத வார்த்தையிலிருந்து எடுத்து அந்த பிரம்ம விளக்கத்தை, பிரம்ம லட்சணம் 2வது சூத்திரத்தில் சொல்றார். பிரம்ம லட்சணத்தை சொல்கிறார். ஆக அது ஒரு போதனை மார்க்கம். அது ஒரு தெளிவை ஏற்படுத்துகிறது. ஆக உயிர் உணர்வு பெறாமல் இறைவனை பற்றி தெரிந்து கொண்டு அறிவதுதான் வேதாந்தம். பிரித்து பிரித்து பார்ப்பது சித்தாந்தம். அப்ப சித்தாந்தம் சாதனை மார்க்கம் என்றும் வேதாந்தம் போதனை மார்க்கம் என்றும் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். வேதாந்தம் நெக்ஸ்ட் ஸ்லைட். வேதாந்தம் சித்தாந்தம் இரண்டின் கருத்துக்கள் தெரியாமல் அவற்றை பற்றிய விவாதம் நடக்கின்றன. இவை இரண்டும் இறைநிலை தெளிவு, வாழ்க்கை தெளிவு ஆகியவற்றை வலியுறுத்துகின்றன. உள்ளதை உணர்தல், இறைநிலையை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடுதல், வாழ்க்கை நிலை தெளிவு என்று சொல்கிறார். உள்ளதை உணர வேண்டும். எது இருக்கிறது? தெய்வ சக்தி ஒன்றுதான் இருக்கிறது. அப்ப அதை உணர்வது, அதை உணர்ந்தாக்கா நல்ல செயல்கள் தானாக வந்துடும். அதான் மகரி சொல்லுவாங்க, இறை உணர்வு பெற்றால்தான் அறநெறி விளங்கும் என்று சொல்வார். ஆக இறைநிலையை உணர்ந்தால்தான் நம்மகிட்ட நல்ல செயல்கள் வந்து விடும். அப்ப நல்ல செயல்கள் வரும்போது அல்லதை விட்டு விடுவோம். அந்த துரியதவத்துல சொல்றாரு இல்லையா, உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயம் வளமாய் சுற்று ஆகும். இந்நிலையில் நிலைத்திருக்க பழகிக்கொள்ள உலக இன்பங்களே உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஒரு அதிசயம் வளமாய் சுற்று ஆகும். அச்சமயம் அறிவிற்கோர் வியப்பு கிட்டும். இந்நிலையில் நிலைத்திருக்க பழகிக்கொண்டால் இச்சை எழுமிடமெல்லாம் தெரிந்து கொள்வாய். எது வேண்டும் வேண்டாம் என்று இரண்டும் கண்டு
நச்சுவிளை இச்சையெல்லாம் போக்கிக் கொள்வாய். அப்ப தவம் செய்தால்தான், நமக்கு தவம் செய்தால்தான் எது நல்லது எது கெட்டது என்று தெரிய வரும். கெட்டதை தானாக, கெட்டதுன்னா நமக்கு துன்பம் தரக்கூடியவற்றை நாம் நாமாகவே விட்டு விடுவோம். இப்ப தவத்தினால்தான் அது கிடைக்கும். ஆக மகரிஷி சொல்றாங்க, அப்ப சித்தாந்தம் என்பது எல்லாவற்றையும் பிரித்து பார்ப்பது, வேதாந்தம் என்பது ஒரு போதனை மார்க்கம். ஆனா இரண்டை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டையும் வாழ்க்கை தெளிவை கொடுக்கின்றன. அப்ப இரண்டையும் நம்ம தெரிஞ்சாதான் இறைவனை உணர முடியும். அப்பதான் நல்லதை செய்ய முடியும், துன்பத்திலிருந்து விலகி செல்ல முடியும், வாழ்க்கையே தெளிவு ஏற்படும் என்று சொல்லுகிறார். நெக்ஸ்ட், சித்தாந்தம் உண்மையான பழம் என்றால் வேதாந்தம் மண்ணால் செய்யப்பட்ட பழம். சில பழத்தை எல்லாம் படுக்க வைப்பாங்க. இங்க நம்ம தமிழ்நாட்டுல கார்பரேஷன் ஸ்டாஃப், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் அதெல்லாம் சீஸ் பண்ணிடுவாங்க, படுக்க வைப்பாங்க. அந்த மாதிரி மண்ணால் செய்யப்பட்ட பழம் வேதாந்தம் என்றும், சித்தாந்தம் உண்மையை உணர்ந்த நிலை. சித்தாந்தம்னா மன தெளிவு பெற்று உண்மையை உணர்ந்தெல்லாம் நிலை. வேதாந்தம்ங்கிறது ஒரு போதிக்கப்பட்ட நிலை என்று சொல்கிறார் மகரிஷி. அப்ப இரண்டும் தெரிய வேண்டும். சித்தாந்தம் என்றால் என்ன, வேதாந்தம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சத் சித் ஆனந்தம். சத் என்பது இறைநிலை, அதான் சத்து பொருள். இந்த பிரபஞ்சத்திலேயே சத்தான பொருள் அது இறைநிலை, அதான் சத் என்று சொல்கிறார். சித் என்றால் உயிர்நிலை. சோ அனந்தம் என்பது காந்த நிலை. சத் சித் ஆனந்தம், சச்சிதானந்தம் என்று சொல்லுகிறார். சத்து சித்து ஆனந்தம் இதெல்லாம் ஒன்றுதான். சத்துதான் சித்தாக வந்தது, உயிர். அப்புறம் அந்த உயிரை உணரும் பொழுது ஒரு பெரிய ஆனந்தம் கிடைக்கும் நமக்கு. அந்த காந்த நிலை, உயிரிலிருந்து வந்த காந்த நிலை அறியும் பொழுது அந்த நிலையைத்தான் சச்சிதானந்தம் என்று சொல்கிறார்கள் என்று மகரிஷி சொல்றார். நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஆனந்தம் என்றால் ஆன் பிளஸ் அந்தம். அந்தம் என்றால் முடிவு, மனதின் முடிவு இறைநிலை. மனிதன் அனைத்தையும் கடந்து இறைநிலையாகும் பொழுது ஆனந்தம் வருகிறது. எல்லா துன்பங்களையும் கடந்த நிலை ஆனந்தம். உண்மையில் ஒரு பொருள் பலவாக மாறியது என்பதை குறிப்பது அனந்தம். எனவே சத் சித் அனந்தம் என்று கூறுவதே பொருத்தமானது என்பது மகரிஷியின் கருத்து. ஆக நம்ம அந்த இறைநிலை தான் நானாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஒரு எல்லை இல்லாத ஆனந்தம், ஒரு நிலையான ஆனந்தம், அதான் சத் சித் ஆனந்தம் என்று சொல்கிறார். அப்ப எல்லா துன்பங்களையும் கடந்த நிலை. மகரிஷி சொல்லுவாங்க, இயற்கையில் இன்பமே எங்கும் நிறைந்துள்ளது. இறைவன் இன்பத்தை மட்டும்தான் கொடுத்து கொண்டிருக்கிறான், துன்பத்தை இறைவன் கொடுப்பதே இல்லை. துன்பத்தை நாம தான் கண்டுபிடிச்சோம். நாம தான் இறைவன் வேறு நாம் வேறு என்று எண்ணி நம்ம துன்பத்தை நாம தான் கண்டுபிடிச்சோம். அவ இறைவன் இன்பத்தை மட்டும்தான் கொடுத்து கொண்டிருக்கிறான். அவன் பெற்ற பிள்ளைகளுக்கு, நமக்கு பெற்ற குழந்தைகளுக்கு நம்ம துன்பத்தை கொடுப்போமா? கொடுக்கவே மாட்டோம். அது மாதிரி இறைவன் அந்த உணரதான் அந்த இன்பம் நமக்கு தெரிய வரும். அந்த நிலையத்தான், அதுதான் நிலையான இன்பம், அதுதான் சச்சிதானந்தம், அதுதான் நித்தியானந்தம். அதுக்காக தான் நித்தியானந்த தவம் நாம் செய்கிறோம். ஆக என்பதுதான் மகரிஷியுடைய கருத்து. அப்ப இதோட இந்த சைவ சித்தாந்தம் நிறைவு பெறுகிறது. யாருக்காவது டவுட் இருந்தா கேட்கலாம். அடுத்து சமணம் மதத்துக்கு போயிடலாம், சமண சமயத்துக்கு நம்ம போயிடலாம். யாருக்காவது டவுட் இருக்கா? எனிபடி ஹேஸ் டவுட் ஆன் சைவ சித்தாந்தா? வேதாந்தம் அண்ட் சித்தாந்தம் சொல்லுங்க. நீங்க அது ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்குங்களா? ஏதாவது ஒண்ணு ஏதாவது கொடுத்ததுல ஏதாவது இதெல்லாம் வேதாந்தம் இது சித்தாந்தம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதாவது ரிலேட் பண்றதுக்காக பாக்குறேன். எனக்கு அது எக்ஸாம்பிள். அதாவது சித்தாந்தம் என்பது நம்ம இறைநிலை, அதிலிருந்து வந்த பகுதிகள், அதிலிருந்து வந்த தோற்ற பொருட்கள், இந்த பிரபஞ்சம், உலகம், உயிர்கள், இதெல்லாம் பிரித்து பார்த்து இது எங்கிருந்து வந்தது என்று ஆராய்ச்சி செய்வது. நம்ம இத்தனை நாளும் தரிசனங்களை பார்த்து கொண்டிருந்தோம். 6 தரிசனங்களை, சாங்கியம், யோகம், நியாயம், வைசேடிகம், மீமாம்சை, உத்தர மீமாம்சை தரிசனங்கள். அதான் அறிவை பற்றி தெரிந்து, தரிசித்தல் என்றால் அறிவை உணர்வது. முதல்ல நான் சொன்ன பிலாசபி எடுத்துட்டோம்னா
முதல்ல மெட்டாபிசிக்ஸ். அப்போ மெட்டாபிசிக்ஸ்னா தோற்ற பொருட்கள். இந்த தோற்ற பொருட்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது இது எங்கிருந்து வந்தது, ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். நான் ஒரு புதுசா ஒரு பொருளை காமிச்சேன்னா இது எங்கிருந்து வந்தது? ஒரு புதுசா நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன்னா எந்த மேக்கு, எந்த கம்பெனிக்கார செஞ்சது, என்ன என்ஜின் வச்சிருக்கிறாங்க, எலக்ட்ரிக் என்ஜினா அல்லது டீசல் என்ஜினா, பெட்ரோல் என்ஜினா, அப்படி கேட்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது நமக்குள்ள கேள்விகள் வரும். அப்படி பிரித்து பிரித்து பார்க்கும் பொழுது கடைசியா அந்த மூல நிலைக்கு அது வரைக்கும் தெரிய வரும். அதுதான் சித்தாந்தம். சித்தாந்தம் என்பது அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன் நினைக்கிறேன். அது அத்வைதம், தைவம், விசிஷ்டாத்வைதத்தை சொல்றோம் நம்ம. அதாவது அந்த நீங்க இப்ப நீங்க இந்த இப்ப நம்ம சைவ சித்தாந்த புத்தகங்கள் இது எல்லாமே வந்து போதிக்கிறது தான் இல்லையா? அது எல்லாமே வேதாந்தம் இல்லையா? சித்தாந்தங்கிறது நமக்குள்ள இருந்து வரணும் இல்லையா? அப்படிங்கிறீங்க. இல்ல, சித்தாந்தம் சைவ சித்தாந்தம் அது என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்தையும் பிரித்து பிரித்து பார்க்கும் பொழுது அதற்கு மூலமான பொருளை பற்றிய ஒரு அறிவு வந்துவிடும். அதையெல்லாம் தெரிந்து கொள்வது இதான் சித்தாந்தம். அது எப்படி வரும்னா பயிற்சியின் மூலமாக தான் வரும். தவ பயிற்சி செய்துதான் அதையெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதற்காக இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானத்தை கொடுத்தார்கள். அப்ப இது எல்லாத்தையும் பற்ற ஒட்டுமொத்த ஞானம், இந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ், கலெக்டிவ் நாலேஜ். நேற்று கூட நம்ம முரளி கிருஷ்ணா வந்து நேற்று கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் பத்தி நேற்று பேசிட்டு இருந்தாரு. சோ எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக பார்ப்பது, எல்லாம் இறைநிலைதான் என்ற அறிவை நமக்கு போதனை செய்துள்ளார்கள். அது வந்து வேதாந்தம் என்பது போதனை மார்க்கம். அதே மார்க்கத்தை வந்து நம்ம பயிற்சியினால தெரிந்து மூலப்பொருள் இறைவன் தான் என்று தெரிந்து கொள்வது சித்தாந்தம். ஓகே, இப்ப நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், ஸோ நம்ம இப்போ படிக்கிறது இப்போ அந்த தவம் ஆரம்பிப்போம் இல்லைங்களா? அதை வந்து முதல்ல படிக்கும்போது இங்க உணர்வு, ஒவ்வொரு தொடு உணர்வு இதெல்லாம் வந்தது வந்து போதனை. நீங்க அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி when you feel, அதுதான் சித்தாந்தம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா ஆமா, இதை தெரிந்து கொள்வது வேதாந்தம், அதை பயிற்சி செய்வது உணர்வது சித்தாந்தம். ஓகே, போதனை மார்க்கம், சாதனை மார்க்கம். வேதாத்திரி மகரிஷி ரெண்டையும் கொடுக்கிறார். இது வந்து போதனை மார்க்கம் மட்டும் அல்ல, சாதனை மார்க்கம். இப்ப நம்ம சாங்கிய தத்துவத்துல ஒரு போதனை தான் சொல்றார். கபில முனிவர் வந்து சாங்கியம்னா என்ன, பூரணமான அறிவு, அது என்னன்னு சொல்லி விளக்குறார் அங்க. அப்ப அதை அடைவதற்கான பயிற்சி முறைகளை பதஞ்சலி முனிவர் யோகத்துல கொடுக்கிறார். அப்ப அது போதனை மார்க்கம், இது சாதனை மார்க்கம். போதனையும் சொல்றார் பதஞ்சலி, சாதனையும் சொல்றார். அதே மாதிரிதான் வேதாத்திரி மகரிஷியும் போதனையும் சொல்றாரு, சாதனையும் சொல்றாரு. அது முழுமையாக இது வந்து சாதனை மார்க்கம். ஒரு உயர்ந்த நிலையை நாம் அடையலாம். போதனை மூலமா அடையணும்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கணும். அதுதான் ஞான மார்க்கம். அப்ப அந்த அறிவு இல்லாதவங்க கிட்ட கடவுளை பற்றி பயத்தை எல்லாம் சொல்லி கொடுத்தார்கள், அது பக்தி மார்க்கம். அப்புறம் கர்மயோகம், ஞான யோகம். அதாவது போதிப்பாங்க இறைவன் என்றால் என்ன, எப்படி இருக்கிறார் என்பதை பற்றி எல்லாம் சொல்வது வேதாந்தம். அந்த வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை ஆழ்ந்து சிந்தித்து பயிற்சியின் மூலமாக உணர்வது சித்தாந்தம். அப்ப ரெண்டுமே வேணுங்கிறார் மகரிஷி. நமக்கு வேதாந்தமும் தெரியணும், சித்தாந்தமும் தெரியணும். அதுதான் வாழ்க்கையினுடைய உண்மை தெளிவுகளை விளக்குகிறது என்று சொல்கிறார். வாழ்க வளமுடன். வேற யாருக்கும் சந்தேகம் இருக்கா? ஒரு கேள்வி ஐயா. இப்போ சைவ சித்தாந்தத்தில் நீங்க சொல்லும் போது வந்து 108 சிவன் கோயில் இருக்கு, எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தாதான் நம்ம வந்து இறைநிலை அடைய முடியும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னீங்க இல்லையா நீங்க? சோ அது இப்போ வந்து அது பக்தி மார்க்கமா இல்ல ஞான மார்க்கமா? பிராக்டிக்கலா வந்து ஒருத்தருக்கு வந்து எல்லா கோயிலும் சுத்தி பாக்குறதுங்கிறது ஒரு முடியாத ஒரு காரியம் ஐயா. அது எப்படி ஐயா அது நம்ம எடுத்துக்கிறது? அது பக்தி மார்க்கம், அது பக்தி மார்க்கத்தான் அவங்க சொல்றாங்க. அவங்க அப்படி அதுல ஒரு விதி வச்சிருக்கிறாங்க, அவங்க அப்படி ஒரு ரூல் வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம இதுல எப்படி, நம்ம மன்றத்துக்கு முதல்ல வந்தா உடற்பயிற்சி தான் சொல்லி கொடுப்பாங்க. முதல்ல வந்த உடனே நம்ம மன்றத்துக்கு அந்த காலகட்டத்தில் நாங்கெல்லாம் பயிற்சி எடுக்கும் போது 1 வாரம் உடற்பயிற்சி தான் சொல்லி கொடுப்பாங்க.
ஒரு வாரம் உடற்பயிற்சி சொல்லி கொடுத்து முழுமையா எல்லா உடற்பயிற்சி நம்ம செய்ததுக்கு அப்புறம் தான் தீட்சை கொடுப்பாங்க, ஆக்கினை தீட்சை. இப்பெல்லாம் முதல்ல ஆக்கினை தீட்சை கொடுத்துறாங்க, அப்புறம் உடற்பயிற்சி சொல்லிக்கிறது. செஞ்சா செய்யாட்டி கொண்டு விட்டுறாங்க. அதெல்லாம் தப்பு. அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்கினை தீட்சை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்குள்ளார அவங்களுக்கு வந்து சாந்தி தீட்சை கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் வந்து அவங்க சாந்தி தவம் மட்டும் செய்யணும். அதற்கப்புறம் ஆக்கினை செய்யணும், வெள்ளிக்கிழமை தவம் செய்யணும். இந்த மாதிரி ஒரு மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் துரிய தீட்சை கொடுப்பார்கள். துரிய தீட்சையை வாங்கி ஒரு மாதம் கழித்த பின்னர் தான் முதல் அகத்தாய்வு நடைபெறும். இதெல்லாம் ரூல்ஸ் முதல்ல வச்சிருந்தாங்க. இப்ப கொஞ்சம் அமெண்ட்மெண்ட் இருக்கா, சீக்கிரமா எல்லாம் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிருக்கா சீக்கிரம். அந்த மாதிரி ரூல்ஸ் அவங்க சைவ சித்தாந்தத்துல அப்படி ரூல்ஸ் வச்சிருக்காங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஒரு அந்த 108ங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா, இது என்னோட பர்சனல் திங். 108 கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நீங்க டிராவல் இல்லையா, டிராவல் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், அனுபவத்தை கொடுக்கும். அந்த அனுபவத்தை வந்து பெற்றால்தான் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுங்கனால கூட இருக்கலாம். ஆமா, அதுதான் புரிஞ்சுக்க முடியும். அந்த கோயிலுக்கு போறதுக்கு முதல்ல இப்ப நான் வந்து காசியில ஒரு சிவன் கோயில் இருக்குது அப்படின்னா அதை பற்றிய ஹிஸ்டரி இருக்குது. அந்த ஹிஸ்டரி எல்லாம் படிச்சுட்டு போகணும், நாட் ஜஸ்ட் லைக் தட். இப்ப காசியில ஒரு சிவன் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு டூர் நம்ம பார்ப்போம். இந்த சைவ சித்தாந்திகள் எல்லாம், சைவர்கள்லாம் அந்த மாதிரி டூர் போவாங்க. எப்பவுமே நீங்க பார்க்கலாம், அவங்க ஒரு சங்கம் மாதிரி ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க டிராவல் பண்ணிட்டு வருஷம் ஒரு 4 கோயிலுக்கு 5 கோயிலுக்கு போவாங்க. அப்போ ஒரு கோயிலுக்கு போறோம்னா அந்த கோயிலுடைய சரித்திரம் இருக்கு, எழுதி வச்சிருக்காங்க. அந்த கோயில் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது, யாரால் நிறுவப்பட்டது, அதனுடைய ட்ரஸ்டீஸ் எல்லாம் யாரு, அது ஹிஸ்டரி எல்லாம் இருக்கும், எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது, அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். ஜஸ்ட் லைக் தட் போகக்கூடாது. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் அதை பற்றி விளக்கம் எல்லாம் பெற வேண்டும். இப்ப நான் பழனிமலைக்கு போறேன்னா பழனிமலை எங்க இருக்குது, அங்க வந்து எப்ப யார் அங்க தெய்வம் எது, அந்த தெய்வத்தை யார் வச்சாங்க, அது எப்பொழுது அந்த கோயில் நிறுவப்பட்டது, இதையெல்லாம் தெரிந்து கொண்டு போக வேண்டும் என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய விதிமுறைகள். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட். பரவாயில்ல, நிறைய கேள்வி கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கேள்வி கேட்கத்தான் நான் நிறைய படிக்கணும் போல இருக்கு. நான் படிச்சுட்டு தான் சொல்றேன். நான் நிறைய இந்த சைவ சித்தாந்தம் பத்தி நிறைய லெக்சர்ஸ் எல்லாம் கேட்டேன், புத்தகம் எல்லாம் படிச்சுட்டு அதை வச்சுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் 10 படிச்சாதான் 1 வரும் எனக்கு வெளியே, 100 படிச்சுனாதான் 10 வெளியே வரும். ஸோ நல்ல சைவ சித்தாந்தம் என்பது அப்பதான் அதுதான் உலகம் பூரா இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு சுருங்கி தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நமக்கும் வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்றாரு, அவங்க என்ன சொல்றாங்க, மகரிஷி என்ன சொல்றாரு என்ற விளக்கம் நமக்கு தெரிய வரும். ஓகே, அடுத்தது போலாமா? ஓகே, அடுத்தது வந்து சமண மதம், வேதத்தை மறுக்கும் தத்துவ முறைகள். இப்போ வேதத்தை ஏற்கும் தத்துவ முறைகள் முடிச்சாச்சு. சாங்கியம், யோகம், நியாயம், வைசேடிகம், மீமாம்சை, உத்தர மீமாம்சை, அது கூட சைவ சித்தாந்தம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப வேதத்தை மறுக்கும் தத்துவ முறைகளுக்கு நம்ம போலாம். நாத்திகம் அதுல வந்து முதல்ல வந்து சமண மதம், சமண சமயத்துக்கு நம்ம போயிடலாம். இந்திய நாட்டில் முதல்ல தான் வந்தது இல்லைங்களா சமண சமயம்? புத்தமும் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல ஆரம்பிச்சது. நம்ம அதான் பாருங்க, 6ஆம் ஸ்லைடு பாருங்க. ஓகே, 6ஆம் நூற்றாண்டு, கிமு 6ஆம் நூற்றாண்டு. இப்ப இருந்து ஒரு 260 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப இருந்து ஒரு 6ஆம் நூற்றாண்டுன்னா 206வது வருஷம், 200 ஆண்டுகளுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த சமண மதம் தோன்றியது. ரெண்டும் சைமல்டேனியஸா தான் வந்திருக்குது, வெவ்வேறு இடங்கள்ல தோன்றியிருக்கு. அதை நம்ம பார்க்க போறோம். சோ இந்திய நாட்டில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் உருவ வழிபாடு, ஆடம்பர சடங்குகள் மலிந்திருந்த காலம். அந்த காலத்துல தான் உருவ வழிபாடு எல்லாம் வந்திருக்குது, சடங்குகள் வந்திருக்கு. நிறைய செலவாகும். உருவம் வைக்கிறது அப்படின்னா நிறைய செலவாகும். ஒருத்தர் தங்கத்துல சிலை செய்வாங்க, ஒருத்தர் வெள்ளியில செய்வாங்க, இப்ப ஏழை எல்லாம் கல்லுல செய்வாங்க. அப்ப என்னாச்சுன்னா பிரிவினை வந்துருச்சு, அதுக்கு நிறைய செலவாச்சு. சடங்குகள்லாம் செய்யறதுன்னா நிறைய தங்கத்துல பட்டு புடவை, தங்கத்துல இப்ப இது செய்வாங்க, ஆடை செய்வாங்க. சோ அப்ப அதெல்லாம் வந்து ஆடம்பரமா இருந்துச்சு. அப்ப அதெல்லாம் செய்ய முடியாத மக்கள் இருந்தாங்க.
அந்த நேரத்துலதான் இந்த 2 சமயங்களும் தோன்றின. புத்த சமயம், சமண சமயம். அதான் 2000 வருஷத்துக்கு முன்பு அது தோன்றி இருக்கிறது. 6ஆம் நூற்றாண்டுனா 2500 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றி இருக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்லைட். இவை இரண்டும் இந்து மதத்தின் சீர்திருத்த கருத்துக்களை கொண்ட மறுமலர்ச்சி இயக்கங்கள். ரெண்டுமே இப்ப இந்தியாவில தோன்றிய தரிசனங்கள் நம்ம 6 பார்த்தோம். சாங்கியம், யோகம், நியாயம், வைசேடிகம், மீமாம்சி, உத்தர மீமாம்சி 6 தரிசனங்களை பார்த்தோம். அதே மாதிரி 6 சமயங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு ஜிஸ்ட் கொடுத்திருக்க, பின்னாடி நம்ம பார்க்க போறோம். சமயங்கள் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போறோம். அதுலதான் வந்து சைவம், சாக்தம், வைணவம், சௌரம், காணபத்தியம், கௌமாரம் சொல்லி 6 மதங்கள் தோன்றின. இந்தியாவில இந்து மதம் என்பது கிடையாது. இந்தியாவில இந்த 6 மதங்கள் இருந்தன, தோன்றின. அப்ப அதுல வந்து சில ஆடம்பர செலவுகள் எல்லாம் இருந்துச்சு. அதனால சில பேர்னால செய்ய முடியல. அப்போ அந்த மதத்துல இருந்த சீர்திருத்த கருத்துக்களை எடுத்து இவங்க சொன்னாங்க. மகரிஷி சொல்வாரு, எந்த எந்த காலத்தோ இடம், காலம், தேவை இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள். அந்த செயல், அந்த கருத்து இன்று உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் அளிக்குமெனில் தவிர்ப்போம் என்று சொல்வார். எந்த எந்த காலத்தோ இடம், காலம், தேவை இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள். அந்த செயல், அந்த கருத்து இன்று உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் அளிக்குமெனில் தவிர்ப்போம். அது சீர்திருத்தம். சீர்திருத்தம்ங்கிறது அந்த காலத்துல இருந்த நிலைமையை பொறுத்து சொன்னாங்க. ஒரு 4000 5000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வாழ்க்கை நிலை இருந்ததோ, என்ன வாழ்க்கை வசதிகள் இருந்ததோ அதற்கு ஏற்ப சொன்னார்கள். ஆனால் அது எல்லா காலத்திலும் கடைபிடிக்க முடியாது. இந்த காலத்துல தேவைன்னா செய்யுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. துன்பம் இருந்தா விட்டுருங்க. மகரிஷி சொல்றாரு இல்லையா, இந்த சடங்கு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், இறந்து விட்டால் சில சடங்கு. எதுக்கு அதை செய்யறோம்? இறப்பின் உண்மையான காரணத்தை அறியும் பொருட்டு. இந்த காலத்துல எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல பெரும்பாலும் செத்து போறாங்க. இப்ப டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்துறாரு ஹார்ட் அட்டாக். அப்ப இந்த சடங்கெல்லாம் தேவையில்லை. அது மாதிரி இந்த சமண சமயமும் புத்த சமயமும் இந்து மதத்தில் இருந்த சீர்திருத்த கருத்துக்களை கொண்ட மறுமலர்ச்சி இயக்கங்கள். சமணத்தின் அறக்கோட்பாடுகள் கடைபிடிப்பதற்கு சிரமமாக இருந்தாலும் மக்களை சிறந்த முறையில் மாற்றி அமைத்தது. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அது ரொம்ப சிரமம். படிச்சு பார்த்தா தெரியும். அதுல இருக்கிற சடங்கு முறைகள், அதுல இருக்க அறக்கோட்பாடுகள்லாம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் மக்களிடத்துல மாற்றத்தை ஏற்படுத்தியது. என்னதான் அதனாலதான் இந்தியா பூரா பரவிச்சு, வெளிநாட்டுக்கெல்லாம் போச்சு புத்த மதமும் சமண மதமும். இன்னைக்கு இந்தியாவில அது போயிருச்சு, குறைஞ்சிருச்சு. அது நம்ம பின்னாடி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். சமணத்தை வடிவமைத்தவர்கள் ஸ்தாபகர் ரிஷபா. இவர் முதல் தீர்த்தங்கரர். சமண மதத்துல வந்து 24 தீர்த்தங்கரர்கள் இருந்திருக்கிறார்கள். தீர்த்தங்கரர்கள்னா எல்லாவற்றையும் தீர்த்தவர்கள், புலன் இன்பங்களை எல்லாம் விட்டவர்கள், பற்றுக்களை விட்டவர்கள், ஆசையை துறந்தவர்கள். அவங்களதான் தீர்த்தங்கரர் என்று சொல்கிறார். அந்த மாதிரி சமண மதத்துல இது நாள் வரைக்கும் 24 தீர்த்தங்கரர்கள் இருந்துள்ளார்கள். அதுல முதல் தீர்த்தங்கரர் வந்து ரிஷபா. அவர் தான் இந்த சமண மதத்தை நிறுவுகிறார். சோ அந்த 24 தீர்த்தங்கர்களும் சேர்ந்து வடிவமைத்ததுதான் இன்னைக்கு இருக்கிற சமண சமயம். சோ 23வது தீர்த்தங்கரர் பார்ச்சவநாதர், பார்ச்சவநாதர் என்றும் சொல்வார்கள். இப்ப 24வது தீர்த்தங்கர் தான் மகாவீர். அவர் தான் கடைசியா இருக்கிறவர். அதுக்கப்புறம் யாரும் வரல. நாம யாராவது வந்தாதான் உண்டு. சோ மகாவீரர் தான் சமண மதத்துடைய இறுதி தீர்த்தங்கரர். நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ மகாவீரர் பார்த்தீங்கன்னா கிமு 599 அந்த காலத்துல வாழ்ந்திருக்கிறார். ஒரு 2500 வருஷத்துக்கு முதல்ல, 2600 வருஷத்துக்கு முதல்ல அவர் வாழ்ந்திருக்கிறார். இவர் சமண மதத்தின் இறுதி தீர்த்தங்கரர். இன்றைய பீகார் மாநிலம் 8 குடியரசுகளாக இருந்தது. அதில் வைஜி என்பது ஒன்று. அதன் தலைநகர் வைசாலி. நெக்ஸ்ட் ஸ்லைட். வைசாலியில் உள்ள குண்டை என்ற கிராமத்தில் சித்தார்த்தர் எனும் அரசர் ஆண்டு வந்தார். அவரது மனைவி திரிசலை. இவர்கள் பார்சவநாத் கொள்கையை பின்பற்றினார்கள். அப்ப மகாவீருடைய அப்பா வந்து ஒரு ராஜா, அவர் பேர் சித்தார்த்தர், அவர் மனைவி பேர் திரிசலை. அவங்க வந்து இந்த 23வது தீர்த்தங்கருடைய அவரை ஃபாலோ பண்ணாங்க. அவர் அந்த காலத்துல இருந்திருக்காரு, அவரை ஃபாலோ பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் 2வது குழந்தை தான் மகாவீரர். அவர் தான் 24வது தீர்த்தங்கராக சமண மதத்துல
வரார். நெக்ஸ்ட், இவர் பிறந்த போது சோதிடர்கள் இவர் பெரிய ஞானி அரசராவார் என கூறினார்கள். இவர் கருவுற்ற காலத்திலேயே அகிம்சையை கடைபிடித்தாராம். அவர் பிறந்த காலத்திலேயே ஜோதிடர் எல்லாம் வந்து பார்த்துட்டு பிறந்த நேரத்தை எல்லாம் கடிச்சு ஒரு பெரிய ஞானி ஆவாரு, ஒரு பெரிய ராஜாவாவாரு அப்படின்னு சொல்றாங்களாம். அவரு அவர் கருவுற்ற காலத்திலேயே அகிம்சை கடைபிடித்தாராம். இப்ப நமக்கு என்ன ஞாபகம் வருது? மகரிஷி பிறந்த பொழுது குழந்தை இரவுல வந்து ஒரு பிச்சைக்காரர் வர்றாரு. அவர் வீட்டுல கூடுவாஞ்சேரியில அவர் திண்ணையில வந்து உட்கார்றாரு. அப்போ அவங்க அம்மா வந்து தண்ணி சாப்பாடு ஏதோ சாப்பிடறது கொடுக்குறாங்க. அப்ப குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. என்ன குழந்தை அழுகுது, இப்ப புதுசா குழந்தை பிறந்திருக்குதான்னு தெரிஞ்சுட்டு கேட்கிறாரு. ஆமான்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இது வந்து நல்ல பெரிய மகானா இந்த குழந்தை வரும், அதுக்கு வந்து வேதாத்திரின்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் பெரிய மகானா தான் இருந்திருப்பாரு, ஏன்னா அவர் தெரிஞ்சுதான் வந்திருக்கார். அது மாதிரி இந்த மகாவீரர் பிறந்த போதே சொன்னாங்களா பெரிய ஞானி அவர். அது மாதிரிதான் மகரிஷிக்கும் வேதாத்திரின்னு பேர் வைக்க சொன்னது அவர் தான். உங்க அப்பா அம்மா நினைக்கல. இப்ப நமக்கெல்லாம் அப்பா அம்மா தான் என்ன பேர் வச்சாங்க? அப்பா அம்மா தான் நமக்கு பேர் வச்சாங்க. ஆனா மகரிஷிக்கு வந்து ஒரு மகானே வந்து அந்த பேர் சொல்லிருக்காரு. இன்னைக்கு பாருங்க, அந்த மாதிரி பேர் இருக்குங்க யாராவது இருக்காங்களா? வேதாத்திரி மகரிஷிக்கு அப்புறம் வச்சிருப்பாங்க. வேதாத்திரி நிறைய பேர் வச்சிட்டு இருக்காங்க. வேதாத்திரி தாசன் அப்படின்லாம் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி யாருக்கும் அந்த பேர் இருந்துச்சா? இல்ல. நம்ம பார்த்துருக்க கருப்புசாமி, குப்புசாமி, வெள்ளச்சாமி, குமாரசாமி, அப்படி ரங்கசாமி, ராமசாமி நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனா வேதாத்திரி மகரிஷின்னு சொல்லி எத்தனை பேர் இருக்காங்க? யாருமே இல்லை. முதல்ல அந்த பேர் அவருக்கு தான் சூட்டப்பட்டதாக எனக்கு தெரிகிறது. அப்போ ஒரு மகான் வந்து சொல்லுது. அது மாதிரி ஒரு மகான் ஜோதிடர்கள் வந்து இவர் பெரிய ஞானி ஆவாரு அப்படின்னு சொன்னாங்களா. அவர் கருவுற்ற காலத்திலேயே அகிம்சையை கடைபிடித்தாராம். அடுத்த ஸ்லைட். தனது தாயிற்கு வலியுண்டாகும் என்பதற்காக அமைதியான குழந்தையாக வளர்ந்தார். வயிற்றில் இருக்கும் பொழுதே அகிம்சை, அதாவது கையை கால வேகமா அசிச்சிட்டா அம்மாவுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமில்லாம படுத்துட்டு இருந்தாராம். அப்பவே அந்த ஞானம். அப்புறம் அவர் பேசாம இருந்தா அம்மா செத்து போயிட்டு நினைச்சுக்குவாருன்னு சொல்லி லேசா கையை கால அப்பப்ப அசைப்பாராம். அப்போ அம்மா வயிற்றில் இருந்த போதே அகிம்சையை கடைபிடித்திருக்கிறார். நெக்ஸ்ட், மகாவீரர் சத்திரிய பரம்பரையை சார்ந்தவர். சமண சமய கோட்பாட்டின்படி விடுதலை பெற உண்ணா நோன்பிருந்து உயிர் துறத்தல் ஒரு முறையாகும். இவரின் பெற்றோர்கள் அவ்வாறு உயிர் துறந்தவர்கள். இவரின் இயற்பெயர் வர்த்தமானர். வர்த்தமானர் என்றால் செல்வ செழிப்பு மிக்கவர் என பொருள். சோ மகாவீரர் சத்திரிய பரம்பரையை சார்ந்தவர். சத்திரியர்னா என்ன, யாருக்கு தெரியும்? சொல்லுங்க பார்க்கலாம். நான்கு வர்ணங்கள் இருக்கிறது. நான் உனக்கு சொல்லித் தரல, ஆனா அந்த அசைன்மெண்ட்ல கேட்டிருக்கேன். நான்கு வர்ணங்கள் யாவை? எது? போர் தொழில் பண்றாங்க. சத்திரியர். ஆமா, ராஜா. சத்திரியர்னா ராஜ பரம்பரை. நான்கு வர்ணங்கள் யாவை? சூத்திரர், வைசியர், சத்திரியர், பிராமணர். சோ நான்கு தொழில்கள் அந்த காலத்தில் இருந்துச்சு. சூத்திரர் என்றால் பொருட்களை உற்பத்தி செய்பவர்கள். வைசியர் என்றால் உற்பத்தி செய்த பொருளை வியாபாரம் செய்பவர்கள். சத்திரியர் என்றால் இந்த சூத்திரருக்கும் வைசியருக்கும் பாதுகாப்பு கொடுப்பவர்கள். ஆள் வாட்ட சாட்டமா இருப்பாங்க, அடியல் மாதிரி போயிட்டு இருந்தவங்க. அவங்கதான் பின்னாடி ராஜாவா ஆறாங்க. அந்த பரம்பரை தான் பரிணாமத்துல வந்து ராஜாவா மாறுறாங்க. அடுத்தது பிராமணர். பிராமணருங்கிறது பிரம்மத்தை பற்றி எடுத்து சொன்னவர்கள். இதுதான் நான்கு வர்ணங்கள். இதுதான் வர்ணாசிரம தர்மம் என்று சொல்வார்கள். நான்கு வர்ணங்கள் என்றால் சூத்திரர், வைசியர், சத்திரியர், பிராமணர். இந்த நான்கு வர்ணங்கள். இது நம்ம பின்னாடி நம்ம விளக்கமா சொல்றேன். நானு தெரிஞ்சுக்கணும். நான்கு வர்ணங்கள். அந்த மாதிரி இவர் வந்து சத்திரிய பரம்பரையை சார்ந்தவர். அவங்க வந்து ராஜா பரம்பரை. இப்ப அர்ஜுனன் வந்து சத்திரிய பரம்பரையை சார்ந்தவர். சமண சமய கோட்பாடு விடுதலை பெற அப்ப அவங்க அப்பா அம்மா எல்லாம் உண்ணா நோன்பிருந்து உயிர் துறத்தாங்க. அந்த மாதிரி ஒரு வழிமுறை இருக்குது. நீங்க துறவி ஆகணும்னா எவ்வளவு கஷ்டமான விஷயம் பாருங்க. சோ இவர் வர்த்தமானர் என்ற செல்வ செழிப்பு மிக்கவர் என பொருள். இவர் இளம் வயதிலேயே நெக்ஸ்ட் ஸ்லைட் தியானம் மேற்கொண்டார். 30 வயதில் இவரது பெற்றோர்கள் காலமானார்கள். பின்னர் துறவு மேற்கொண்டு காட்டிற்கு சென்று தவம் மேற்கொண்டார். அதற்கு முன்னால்
திருமணம் செய்து கொண்டார் என்ற கூட்டும் உண்டு. இப்ப இதோட நிறுத்திக் கொள்ளலாம். அடுத்த வாரத்துல மீண்டும் நம்ம பார்க்கலாம். இப்பதான் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். வாழ்க வளமுடன். அந்த சமண மதம் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களா, இல்ல வந்து அந்த சைவ சித்தாந்தத்துல இருந்த அந்த என்ன சொல்றது, அந்த தேவையில்லாத சடங்குகள்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களா ஐயா? சடங்குகள் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் லிமிட்டடா இருக்குது. பின்னாடி நம்ம பார்க்க போறோம். கடவுள்னு யார சொல்றாங்கன்னா, எல்லாவற்றையும் துறந்தவர்கள், பற்றையெல்லாம் விட்டவர்கள் தான் கடவுள் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. கடவுள் இங்க வேதத்தை ஏற்காத தத்துவ முறைகள், வேதத்துல சொல்லப்பட்ட இறைவனை பற்றிய கருத்துக்களை இவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. இவங்க இறைவன் யாருன்னா என்ன சொல்றாங்க, எல்லா துறவிகள் தான் இறைவன் அப்படிங்கிறாங்க. எல்லாவற்றையும் விட்டவர்கள். பின்னாடி நம்ம பார்க்க போறோம். வாழ்க வளமுடன். சரிங்க. அடுத்து ஐயா, இப்போ சமண மதம் மகாவீரரால தான் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா, அப்ப அவருக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா ஃபாலோ பண்ணதெல்லாம் வந்து வேற மதம் இல்லைங்களா? மகாவீரர் வந்து 24வது தீர்த்தங்கரர். ஓகே, அப்ப அவருக்கு முன்னாடியுமே சமண மதம் இருந்ததுங்களா? ஆமா, அதான் சொல்றேன். ரிஷபாங்கிற தீர்த்தங்கரர் தான் முதல் தீர்த்தங்கரர். ரிஷபான் பல வருடங்களுக்கு முன்பு ரிஷபான் ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் முதல் தீர்த்தங்கரர். இவர் வந்து 24வது தீர்த்தங்கரர் மகாவீரர். மகாவீரர் வந்து கடைசி தீர்த்தங்கர். அவர் தோற்றுவிக்கவில்லை, ஸ்தாபனம் செய்தவர் வந்து ரிஷபாங்கிற ஒரு தீர்த்தங்கரர். அதுக்கப்புறம் 23 பேர் வந்துட்டாங்க. அப்புறம் 24வது தான் மகாவீரர். ஓகேங்க. இல்ல, இவரை இப்ப நம்ம ஸ்பெசிபிக்கா படிக்கிறதுக்கு ரீசன் வந்து நான் நினைச்சிட்டேன் அவர் தான் ஃபர்ஸ்ட் தோற்றுவித்தவர் போல இருக்குன்னு. ஓகே, அவர் தான் அவர் கடைசியா இருந்தாரு. அது நமக்கு நல்லா தெரியும். அப்ப எழுதியும் வச்சிருப்பாங்க. ரெண்டாவது அவர் சில திருத்தங்கள் எல்லாம் செஞ்சிருக்காரு மகாவீரர். இப்ப பார்த்தோம்னா இப்ப இருக்கிற ஜெயின் சொல்றாங்க, அவங்க எல்லாம் இப்ப பார்த்தோம்னா மகாவீரர் சிலையை தான் வணங்குவாங்க. கடைசியா இருந்தவர் சில மாற்றங்களை எல்லாம் செய்திருக்காரு அந்த சமண மதத்துல. பின்னாடி பார்க்க போறோம். அடுத்தது இதெல்லாம் ப்ராஃபிட் மாதிரி இல்லைங்களா? நம்ம நிச்சயமா இவங்க எல்லாம் பெரிய ஞானிகள், மகான்கள். புத்தர் பெரிய ப்ராஃபிட் தானே. பின்னாடி நம்ம பார்க்க போறோம். பெரிய மகான்கள். மகான்னா என்ன? எல்லாத்தையும் விட்டுறது. டிட்டாச் ஃப்ரம் த வேர்ல்ட், அட்டாச் வித் தி காட். அவங்க மகான்கள். நம்மளும் மகான்கள் தான், நம்மளும் ஞானிகள். விவேகானந்தர் என்ன சொல்றாரு, நீ ஒரு ஞானி போன்ற பாவனை வைத்துக்கொள். நாமெல்லாம் சித்தர் பரம்பரையில வந்தாங்க. அவரு என்ன சொல்றாரு விவேகானந்தர், நாமெல்லாம் ரிஷிகள் பரம்பரையில வந்தவங்க. நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் அப்படித்தான் இருந்தாங்க. நாம ஏற்க மறுக்கிறோம். ஏன்னா நம்ம செயலெல்லாம் கண்டபடி போயிட்டோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்காம போயிட்டு நம்ம கொஞ்சம் மறுப்பை ஒத்துக்கிறதுக்கு நம்ம வரமாட்டேங்குது மனசு. ஆனா உண்மையாலுமே நம்ம எல்லாம் அறிவு யாருக்கு இருக்குல்ல, அவங்க எல்லாம் அறிவாளிகள் தான். ஞானம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்க எல்லாம் ஞானிகள் தான். இல்லைன்னு யாராவது சொல்ல முடியும்? அறிவு இல்லைன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கேன் யூ ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ்? மகரி சொல்லுவார், யார்கிட்ட போய் அறிவு இருக்குதான்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க? ஓங்கி அரைஞ்சிருவாங்க. அப்ப அறிவு இருப்பவர்கள் எல்லாம் அறிவாளிகள் தான். ஞானம் உள்ளவர்கள் எல்லாம் நம்ம ஒத்துக்கிறதுக்கு யோசனை பண்றோம், அவ்வளவுதான். ஏன்னா அதை சொன்னோம்னா அப்புறம் பயிற்சி செய்யணும், அப்புறம் சந்தேகம் கேட்பாங்க, பயிற்சி செய்யாட்டி விளக்கம் சொல்ல முடியாது, அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வாழ்க வளமுடன். சுகன்யாமா எல்லாத்தையும் வாழ்த்தி நிறைவு செய்யலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் துரிய நிலைக்கு மனதை கொண்டு வரவும். இன்றைய தவத்தை மிகவும் சிறப்பாக நிகழ்த்திய வனிதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது உடல் நலம், மனவளம், குடும்ப நலம், தொழில் வளம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய நமது வகுப்பை மிகவும் சிறப்பாக நமக்கு நிகழ்த்தி கொடுத்திய புரொஃபசர் நாகராசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது உடல் நலம், மனவளம், குடும்ப நலம், பொருளாதார வளம், அருட்தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய வகுப்பில் கலந்து கொண்ட அனைவரும் மற்றும் அவர் தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். அவர்களது உடல் நலம், மனவளம், குடும்ப நலம், தொழில் வளம், ஆன்மீக தொண்டு,
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை நலவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை நலவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை நலவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். So wish you all the best. We'll meet next Saturday. வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளம். வாழ்க வளமுடன்.